ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து அக்காவோட டெலிவரி விலாக் தாங்க. நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். பட் அந்த மொமெண்ட்டில் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஸோ ஒரு குட்டி விலாகாக தான் போட்டிருக்கேன். ஜூன் 17 தான் டெலிவரிங்க. பட் 16ஆம் தேதியே அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் காலையில், அதாவது சண்டே காலையில் தான் இங்கேருந்து ஊருக்கு போனேன். அம்மா வீட்டுக்கு போகும்போதே ஒரு 2:33 கிட்ட ஆயிடுச்சு. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு 4:30 to 6 ராகு காலம் இல்லைங்களா. ஸோ அம்மா வந்து ராகு காலத்துக்கு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி நான், அம்மா, அக்கா 3 பேர் தான் போகிறதா இருந்தது. ஏன்னா நைட் வந்து ஜென்ட்ஸ் அலௌடு இல்லை ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க வந்தாலும் வெளியில் தான் வெயிட் பண்ணணும் 9 o'clock மேலே. நாங்களே ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணும்போது ஒரு 7:30 to 8 ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 hour அவங்க திரும்பி வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்பாவும் அக்கா வீட்டுக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி முன்னாடி நாளே எதுக்கு அட்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் இருக்கணுமாம்மா. அதனால தான் அங்கே போயிட்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அக்காவை வந்து ஒரு 7 o'clock 7:30க்கே வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க. அண்ட் எக்கோ, குழந்தையோட ஹார்ட் பீட் அதெல்லாம் வந்து செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே எங்களுக்கு சாப்பிட கூட முடியல, பதட்டமாக இருந்தது. ஏன்னா 2 o'clock to 3 o'clock தான் நாங்கள் டைம் சொல்லியிருந்தோம். அவங்களே டைம் பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் காலையிலேருந்து எங்களுக்கு வேலையே ஓடலை. மதியானம் குழந்தை பிறக்க போதா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்தோம். அண்ட் 2 o'clockல அக்காவை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 2:30க்கெலாம் பாப்பா பிறந்துட்டாங்க. பெண் குழந்தை தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டோம். அதாவது பர்சனலாக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க. ஸோ பெண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஏஞ்சல் வந்து பிறந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய கையில் வாங்கினது ரொம்ப ஹாப்பிங்க.